மகிமை உண்டாவதாக. நேமர் சார் சொன்ன மாதிரி இது துக்க வள்ளி அல்ல, என்ன வள்ளி? புனித வள்ளி. புனித வள்ளி நம்முடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க தேவன் நியமித்த நாள் இந்த நாள். தேவனுக்கு மகிமை. அவர் மரித்திராவிட்டால் நாம் பிழைத்திருக்க மாட்டோம். நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்காது, நமக்கு இந்த சமாதானம் கிடைத்திருக்காது, சாத்தான் மேல் நமக்கு ஜெயம் கிடைத்திருக்காது. ஹல்லேலூயா. நம்ம எதிராளி கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கிய நாள் இந்த நாள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் இந்த நாள் அதாவது புனித வெள்ளி என்று இதுக்கு பெயர். ஹல்லேலூயா. அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் அதாவது இப்படிப்பட்ட நாளில் கர்த்தருக்கு அதிகமான நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டவைகளாக இருக்கிறபடியினால் நாம் ஆண்டவருக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நாட்களில் அதாவது சிலர் அதாவது பாரம்பரியமாக இயேசு கிறிஸ்துடைய பாடுமரணம் என்றால் அன்றைக்கு கஞ்சி வச்சு தான் குடிப்பாங்க, அன்றைக்கு முகவாடலாம் இருப்பாங்க, அதாவது இந்த 40 நாளும் என்னெல்லாமோ விலைக்கு வச்சுருப்பாங்க. குடிக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க, மட்டன் சாப்பிட்றவங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் முடிந்த உடனே அப்படி ஆயிடுவாங்க. அப்படி நான் பார்க்குறோம் அல்லவா? அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நான் முன்பு இருந்த கோயிலில் கொட்டம் அடிக்க மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். அப்போ கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் எனக்காக அழண்டா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழைங்க, உங்களுக்காக நான் கவலைப்படுகின்றேன். நீங்கள் என்னுடைய மரணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்ளவில்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தம், என்னுடைய தாகம், என்னுடைய துக்கம் அதுதானே. அப்படினால எனக்காக நீங்கள் யாரும் துக்கப்பட வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக வரும் சந்ததிகளுக்காக கவலைப்படுங்கள், அவர்கள் ரட்சிக்கப்படணுமே. இயேசு இந்த பூவிலிருந்து அடைந்த பாடுகளின் பலனை அவர்கள் அடையணுமே என்கிற அந்த அழுகை, அந்த துக்கமும் தான் நமக்கு இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதாவது வருஷம் எனக்கு சொல்ல தெரியல, பாம்பேயில் ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் நடந்து தீப்பிடித்து எரிந்தது, விடியற்காலம் போல எரிந்தது. அப்போது நம்மளுடைய சபை அங்கே சாந்தா குருசு அந்த எழுகியில் தான் இருந்தது. நாங்கள் அந்த நாளைக்கு அங்கே போயிருந்தோம். போயிருந்த போது அதாவது அங்கே தீப்பற்றி எரிந்த பெரிய வெளிச்சமாக நடக்கு. அப்போது என்னமோ பிளேன் எரிந்து விட்டுன்னு செய்தியெல்லாம் வந்துட்டு, ஏன் இப்படி ஆகிட்டு 96 பேர் இறந்து சொத்து கறிக்கொட்டையாக போயிட்டாங்களே என்று சொல்லி பரிதவிக்கும் போது மறுநாள் மாலை ஆராதனைக்கு ஒரு அம்மா வந்தாங்க. வந்திருக்கும்போது அவர்கள் தான் சொன்னாங்க, அதாவது அந்த பிளேனில் போகும்போது இந்த அம்மாவுடைய மகனும் அதில் எரிந்து போனார். அம்மா அழுத அழுகையை பற்றி அவர் சொன்னார்கள். அதாவது விடியற்கால ஆணுடன் ஓடி இருக்கிறார்கள் அங்கே ஏர்போர்ட்டுக்கு. ஓடி அந்த இடத்துல போனோன்னா எல்லாருக்கும் அங்கே இருந்து கறிக்கொட்டை எடுத்து இதை உங்கள் பையன் உங்கள் புருஷங்க கொடுத்துருக்காங்க, அப்படி இவர்களுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவர்கள் அதை வாங்கி கொண்டு என்ன அழுதார்கள் என்றால், அந்த பையன் ஒரு வயசான போதகர் கைக்குள்ளே இருந்தான். அவர் இவனை தன்னுடைய ஸ்தானத்தில் நமக்கு பிறகு அவனை நம்ம ஸ்தானத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வளர்த்துருக்கிறார். கொஞ்சம் விவரம் வந்த உடனே அவனுக்கு இப்படி துப்பாங்கப்பா போட்டுக்கிட்டு, ஐயோ இது ஒரு வாழ்க்கையா, இப்படி இருக்கணுமா, ஆனப்படினால நான் மற்றவங்கள மாதிரி டிப்டாப்பாக இருந்தாலும் படிச்சிருக்கிறோம், ஆனப்படினால என்று எண்ணி அவன் இந்த பத்திரிகைகள்லாம் பேப்பர்லாம் படித்தான். அதில் ஒரு வேலைக்கு அதில் விளம்பரம், இது ஏர்போர்ட்டில் வேலைக்கு அதை படித்து விட்டு அதுக்கு அப்ளை பண்ணான். அவனுக்கு வேலை கிடைத்தது, எங்கள் ஏர்போர்ட்டில் வேலை கிடைத்தது, நல்ல ஒரு வேலை அவனுக்கு கிடைத்து பெரிய ஆளாகிட்டான். பெரிய ஆளாகும்போது அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லைடா கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த காரியத்தை விட்டுறாத, எதிர்காலம் கெட்டு போகும் என்று அதாவது அந்த அம்மா சொல்லியிருக்கேன். மனசில் வச்சுக்கிட்டான், மாட்டேன்னு சொல்ல சந்தர்ப்பம் வரும்போது பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கல்யாண நாள் வந்தது. ரொம்ப பெரிய ஆடம்பரம், பெரிய ஆளாகிட்டான். பெரிய ஆளாகிட்டான், எங்கே போனாலும் அவனுக்கு ஃப்ளைட்டில் ஃப்ரீ, எங்கேயும் போகலாம் வரலாம், அப்படியெல்லாம் அப்படி ஒரு வேலை. அப்போ ரொம்ப வசதி.
அவன் நினச்சிக்கிட்டான் அம்மா சொல்ல கேட்டால் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும், ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு அற்பமா என்ற அளவுக்கு தானே நாம் இருந்திருப்போம். இப்போ எங்கே வந்துட்டோம் பாருங்க. இப்போ கல்யாண கார்டு கொடுப்பதற்கே ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னு கல்யாண கார்டு கொடுக்க ஃப்ளைட்டில் போனார். கேளுங்க, இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், இது உங்களுக்கு வேணும். தேவனுக்கு மகிமை. அப்போ போனான், ஃப்ளைட்டில் போனான். அவனுக்கு இது நான் இப்போ ஃப்ளைட்டில் பெரிய குடும்பத்தில் எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு, பெரிய வசதியோடு உள்ள இடத்துல எனக்கு கனெக்ஷன் கிடைச்சிட்டு என்று எண்ணி அப்படி தம்பில் அவன் போனான். சொல்லும்போது புறப்படும் போது அம்மாட்ட இந்த உள்ளடந்தெல்லாம் அப்படியே வாந்தி பண்ணியிருக்கிறான். என்ன அம்மா பாத்தியா, வான் சொல்ல கேட்டுக்கிட்டு அந்த ஊழியக்காரர் கைக்குள்ள நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்திருந்தா எனக்கு எப்படி இருப்பேன், ஜிப்பா போட்டுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் அற்பமான்ற அளவுக்கு இருந்திருப்பேன் இல்லையா? இப்போ பாருங்க என்னுடைய நிலைமையை எப்படி பாருங்க. எனக்கு இந்த நாள் கல்யாணம், ஃப்ளைட்டில் போகிறேன், இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இவ்வளோ பெரிய டவரியோடு பெரிய இதோட நான் கல்யாணம் முடிக்க போகிறேன். அவன் சொல்ல கேட்டிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? போனார். சில மணி நேரத்தில் வந்த செய்தி, உங்கள் மகன் எரிந்து கறிக்கொட்டையா போயிட்டேன். அந்த அம்மா சொல்லி அழுதது அதுதான், இதுதான் சொல்லி அழுதுருக்க. மகனே, நீ மரித்து போனதுக்காக நான் கவலைப்படுறேடா, நீ தேவ சுத்தம் செய்யாமல் நரகத்துக்கு போயிட்டியே என்று தான் அழறேன். அதான் அந்த அம்மா வந்தாங்க சாட்சியில் சொன்னாங்க. இப்படி அருமையானவர்களே கவனியுங்கள், கவனியுங்கள். இயேசு என்ன சொன்னார்? உங்களுக்காக அழுங்கள், பிள்ளைகளுக்காக அழுங்கள். இப்படிப்பட்ட நாளில் நீங்கள் என்ன நினைத்து அழ வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையா? குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படவில்லையா? மனைவி சீர்படவில்லையா? நீங்கள் அதற்காக அழுங்கள். நான் சிந்திய இரத்தத்தினால் என்னுடைய பாடுகள் மூலமாக அது நிறைவேற வேண்டும் என்று அழுங்கள், எனக்காக அழ வேண்டாம் என்று சொன்னார். இது புனித நாள். புனித வெள்ளி, இயேசு நமக்கு மீட்பை சம்பாதித்த நாள். இன்று நம்முடைய எண்ணமும் நம்முடைய இதுவும் கண்ணை மூடினால் அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் அல்லவா? நம்முடைய உள்ளத்தில் அது தோன்றுகிறது அல்லவா? அதாவது நான் வாழ்வது சொற்ப நாள், சொற்ப நாள், தண்ணீரில் மிதக்கிற குமிழியை போல என்னுடைய வாய்ஸ் நாள். அது குமிழியாக வரும் சூரிய ஒளிப்பட்டவுடன் அதில் பல கலர்கள் எல்லாம் தோன்றும். சூரியன் கொஞ்சம் தப்புன்னு பேர். இதுதான் மனித வாழ்க்கை. அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையில் நித்தியமாய் வாழும் ஒரு வாழ்க்கையை பெற்றுவிட்டேனே என்று எண்ணி இப்படி ஒரு நாள் சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுங்க. தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டு, ஆண்டவரே என்னுடைய ஆவியும் உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிற மாதிரி என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. பிதாவாகிய தேவனுக்கு நான் அதிகம் நன்றி செலுத்துகின்றேன். குமாரனாகிய தேவன் பிதாவினுடைய சொல்லுக்கு, பிதாவினுடைய விருப்பத்துக்கு இணங்கி கீழ்ப்படிந்ததுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். பிதாவாகிய தேவன் என்ன பண்ணினார்? தம்முடைய குமாரனை மனித சாயலில், மாம்ச சாயலில் அனுப்பி சுத்தம் கொண்டார். அதாவது ஒரு தெய்வமாக ஒரு தூதனாக வந்தால் பலி செலுத்த முடியாது. மனிதன் செய்த பாவத்தை போக்குவதற்கு கடவுள் மனிதனாக வரணும் என்பது பிதாவினுடைய சித்தம். மனிதன் தான் இரத்தத்தை சொந்த முடியும். அப்படினால அவர் தேவனாகவும் தெய்வீகத்தில் நிறைந்தவராகவும் அவர் மனிதனாகவும் முழுமையான ஒரு மனிதனாகவும் வர வேண்டும் பூமிக்கு என்பது பிதாவினுடைய சித்தம். வாசிப்போம். தேவனுக்கு மகிமை. ரோமருக்கு நிறுவம் 8ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். பாவ மனித சாயலாக அவரை பிதா அனுப்ப சுத்தம் கொண்டார். வாசிப்போம். அது எப்படி நீர் மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமா, தேவனுக்கு மகிமை. அதாவது நியாயப்பிரமாணம் இதை செய்ய முடியாது, அது பலகீனமானது, அது இதை செய்யாது. அப்படினால அது செய்ய முடியாதது தம்முடைய குமாரனை அனுப்பி
மனுமக்களுக்கு பாவம் விமோசனம், பாவம் மன்னிப்பை கொடுக்கும்படியாக அந்த கடவுளை, அந்த குமாரனை எப்படி அனுப்பினார்? பாவ மனித சாயலாக. அவர் பாவ மனிதனுடைய மனிதனை போல அப்படியே உற்பத்தியாகி 10 மாதம் தாயினுடைய வயிற்றில் இருந்து அப்படி பிறந்த, அப்படியே மனிதனுக்குரிய எல்லா காரியங்களும் அதை அவர் நினைத்திருந்தால் ஒரு தெய்வமாக முழுமையாக அவர் வந்திருக்க முடியும், எப்பதாவுக்கு முடியுமே. ஆனால் மனிதன் செய்த பாவத்தை போக்குவதற்கு, அதாவது ஒரு மனித சாயலுடைய ஒருவர் தேவை. அது யாரை அனுப்பலாம்? ஆதாமின் சந்ததிகள் எல்லாரும் கெட்டு போனவர்கள், எல்லோரும் பாவிகள். யாருடைய ரத்தம், எந்த மனிதனுடைய ரத்தமும் மனிதனுடைய பாவத்தை போக்காது என்பதை அறிந்த பிதா தன்னுடைய செல்ல குமாரனை அவர் அங்கிருந்து பாவ மனித சாயலாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த சாயலில் உள்ள அந்த தெய்வத்தை பலியாக்கி அந்த இரத்தத்தின் மூலமாக மனிதருக்கு மீட்பு உண்டாக வேண்டும், உலகத்துக்கு மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அப்படினால்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று நாம் காணுகிறோம். முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறவர் என்று நாம் நூற்றுக்கணக்கான பேர் இந்த பகலில் இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் அவர் மனித சாயலில் வந்ததனால்தான். அவர் தேவனாக சிறகு வைத்து தேவனை போல ஒரு சாயல் வந்தால் அவர்கிட்ட நாம் போக முடியாது, அவரை கொண்டு அந்த மீட்பு நடக்காது. ஆனால் மனிதனைப் போல மனித சாயலாக அவர் வெளிப்பட்டு அவர் அதிலே கொலையுண்டு அதை நமக்கு மீட்பை சம்பாதித்து தந்தார். அல்லேலூயா. இது பிதாவினுடைய சுத்தம் என்று நாம் இதை கவனிப்போம். அதாவது நம்மை ஒரு தாழ்வான நிலையில் இடத்துக்கு அனுப்ப போனால் நம்முடைய மனசில வேளையில் ஆண்டவரே இப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம், இப்படி தான் நமக்கு சொல்ல வரும். அவர் தெய்வம், மனிதனாகவும் உலகத்தில் இருக்கிற தகுதியான மனிதனைப் போலும் அல்ல, ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு ஏழையாக அவர் தோன்றினார் என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் முதல் ரட்சிப்பு. ஏழை எளியவர்கள், தாழ்ந்து போனவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், உலகத்தில் மதிப்பற்றவர்கள், அதாவது மற்றபடி மனிதர் எதிர்பார்க்கிற திறமையற்றவர்கள். அவர் முதலாவது சீடர்களாய் தெரிந்து கொண்டது மீன்பிடிக்கிற மக்களைத்தான். இப்போ பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல ஸ்டேஜ் கொண்டு வர்றாங்க. அந்த நாட்களில் பிள்ளைகள் சின்ன வயதில் மீன்பிடிக்கிற வேலைக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் மனிதனாகவும் கடைசி மனிதனாகவும் ஏழையாகவும் தாழ்மை உள்ளவராக தோன்றினார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் பாவம் என்றால் என்ன என்று அறியாதவர், பாவத்திற்கு அவருக்கு சம்மதமே கிடையாது. தாவீது சொன்னார், அதாவது தன்னையும் சேர்த்தான் சொன்னார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், தாய் என்ன பாவத்தில். அப்படித்தான் மனிதர்கள், எல்லா மனிதர்களும் அப்படித்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த இயேசு பாவம், பிறவிலேயே பாவம் அறியாதவர், பாவம் என்றால் என்ன என்று தெரியாதவர். அவர் மேல் பாவத்தை சுமத்தி அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவனுக்குள் அவருடைய நீதி ஆகும்படிக்காக, நீதிமான்கள் ஆகும்படியாக பாவமறியாத அவரை பாவியாக்கல பாவமாக்கினார். அவர் பாவியாகவில்லை, பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டது. ஆனபடினால அதாவது அவரை தேவனது பாவமறியாத அவரை பாவம் ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடினால அதுதான் பிதா அவரை பார்க்க முடியாதபடி முகம் மறைக்கப்பட்டு விட்டது. குமாரனை பார்த்தால் பாவத்தை பார்க்கணும் என்றால் அவர் இப்போ முழுதும் பாவத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறார். முழு உலகத்தினுடைய பாவம் அவர் எல்லாம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனபடினால தான் அவர் என்னை ஏன் கைவிட்டீர் பிதாவே என்று கதறினார் என்று நாம் காணுகிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்
என்றால் இவர் இப்பொழுது பாவமாகிவிட்டார். பாவம் முழு உலகத்தினுடைய எல்லா பாவமும் இப்போ அவர் மேலே சுமந்தாச்சு. ஆனபடினால பிதா அவரை பார்க்க முடியவில்லை. பிதா அவரை பார்க்காமல் போனதுனால இவரால் சகிக்க முடியவில்லை. அதாவது எல்லாவற்றையும் சகிக்கலாம், இதை என்னால் சகிக்க முடியாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலோ என்னுடைய கூப்பிடுதலை கேட்காமலோ ஏன் நீர் தூரமானீர் என்று அவர் கதறுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் அவரை பாவ மாம்சத்தின் சாயலாக மனிதனைப் போல மனிதனாக அனுப்பினார். பிதாவினுடைய அன்பை நாம் ரொம்ப தியானிக்க வேண்டும். குமாரனுடைய கீழ்ப்படிதலை ரொம்ப நாம் தியானிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. அப்படியே நான் செய்கிறேன், ஐயோ முடியாது என்று சொல்லவில்லை, அப்படியே செய்கிறேன். அப்படியே மனுக்குலத்தின் எல்லா பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்டது என்று திருவசனம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அதோடு நின்று விடாதபடி தீர்க்கன் ஏசாயா சொல்லும் போது, அதாவது தீர்க்க தரிசிகளும் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது பாவ மாம்சத்தின் சாயலாக மட்டுமல்ல, பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டது மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படும் அளவுக்கு பிதா அவரை ஒப்பு கொடுத்து விட்டார். தேவனுக்கு எப்படி அக்கிரமக்காரராக அவர் சிலுவையில், அதாவது 2 கள்ளர்கள் 2 கொலைகாரர்கள் 2 பக்கமும் மத்தியிலே இவரையும் தொங்கி விட்டிருக்கிறபடினா வழிபோக்கர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? இவரும் ஒரு அக்கிரமக்காரர். இந்த அக்கிரமக்காரருடைய வரிசையிலே இவரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறபடினால் இதே போல கொலை செய்த ஒரு மனிதன் என்று மற்றவர்கள் உதட்டை பிதுக்கவும் காரி உமிழவும், அதாவது என்னெல்லாம் செய்தானே, அதாவது தேவாலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ள கட்டிடுவேன் என்று சொன்னானே என்று ரொம்ப பரிகாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார். அவரை பிதாவாகிய தேவன் அந்த நிலைக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரிகள் ஒருவராக எண்ணப்பட்டு இருக்கட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது அவருக்கு ஆத்தும வருத்தம், கொலை செய்தவர்கள் மேலே அவருக்கு வருத்தம் தான். அவருடைய ஆத்துமாவை பற்றி இவ்வளவு நரகத்துக்கு போயிடுவாங்களே என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அவர் தன்னை அக்கிரமக்காரில் ஒருவராக ஜனங்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். வழியில போகிறவர்களெல்லாம் எட்டி பார்ப்பாங்க. 2 பக்கம் 2 கொலைகாரர்கள் மத்தியில் ஒருவர் தோங்குகிறாரு. இந்த தண்டனை அவருக்கு வந்திருந்தால் இவர் அக்கிரமம் செய்திருக்கிறார். இவர் அந்த 2 கள்ளர்கள் செய்த குற்றத்தை இவரும் செய்திருக்கிறார். ஆனபடினால்தான் இவர் இந்த வகையிலே கொலை குற்றத்துக்கு ஆளானபடினால் இந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு நமது இரட்சகர் நமக்காக நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க, நம்முடைய பாவங்களை போக்க, நம்மை கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக ஆக்குவதற்காக அவர் செய்த காரியம் என்ன? மனிதனைப் போல தேவன் மனிதனைப் போல பூமிக்கு வந்தார். மனித ரூபத்தில், அதாவது மனிதர்கள் செய்த எல்லா பாவங்களும் அவர் மேலே சுமத்தி அவரை பாவமாக்கினார். ஒரு பாவத்தை செய்தவரை போல் ஆக்கினார். 3வதாக அவர் அக்கிரமக்காரரில் ஒருவரை போல எண்ணப்பட்டார். தேவனுக்கு மகிமை. எதற்காக? நம்மை பாவம் போக கிளவப்பட்டு நம்மை நீதிமான்கள் ஆக்கி பரிசுத்தவான்கள் ஆக்கி நம்மை உன்னதத்தில் உட்கார வைப்பதற்காக ஆண்டவர் எடுத்த தியாகம் இவைகள் என்று நமக்கு சும்மா எழுதியிருக்கு. ஆனால் இது சம்பவிக்கும் போதுதானே தெரியும். நம்மை அக்கிரமக்காரன் மோசமானவன் சொல்லும்போது எவ்வளவு வேதனை உண்டாகுது பாருங்க. அவர் தெய்வம் அல்லவா? அவர் ஏறிட்டு பார்த்து விட்டாலே பாருங்க. அதாவது அவரை பிடிப்பதற்காக, அதாவது ஆசாரியர்கள், போர் சேவகர்கள் எல்லாரும் பெரிய இதோடு வந்திருக்காங்க. வந்து இயேசுவை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் யூதர்கள் எல்லாம் ஒரே சாயல். ஆனபடினால்தான் அவரை காட்டி கொடுக்க ஒரு ஆள் தேவைப்பட்டது. தேவனுக்கு மகிமை என்றால் அவரை கண்டுபிடிக்க முடியாதுக்கு தான் யூதாசுக்கு பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
இப்படி இருக்கும்போது இயேசுவை பிடிக்க செல்லும்போது இயேசு கேட்கிறார், எதிர போய் அவர்களுக்கு எதிர போய் கேட்கிறார், யாரை தேடுகிறீங்க என்று அவர் கேட்கிறார். கேட்கும்போது அவர் கேட்ட உடனே அவருடைய வல்லமை பாசாச்சுது. ஆன உடனே அவ்வளோ பேர் மயங்கி புத்தகத்தினை விழுந்தார். அவ்வளோ பேர் அவர் யாரை தேடுகிறீர்கள் தான் கேட்டார். அவ்வளோ பேர் மயங்கி விழுந்தார். அப்புறம் அவனை எழுப்பி விட்டு யாரை தேடுகிறீர்கள் என்று அவர்தான் தன்னுடைய வல்லமையை கட்டுப்படுத்தி கொண்டு அவருடைய நோக்கமெல்லாம் மனிதனுடைய ஆத்தும வருத்தத்தின் மேலே அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால அவர் மனித சாயலில் வந்தார். அதாவது உலகத்தில் நாம் செய்த எல்லா பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. நமக்கு மன்னிப்பை தருவதற்காக சுமத்தப்பட்டது. அவர் அக்கிரமக்காரில் ஒருவராகவும் எண்ணப்பட்டார். அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்? நம்மை மீட்கும்படியாக. ஒன்று சொல்லுகின்றேன், அதாவது பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். ஒரு தகப்பனுடைய மகன் வெளியே போனவன் ஒரு ஆளை கொலை செய்து விட்டான். கொலை செய்த உடனே அவனுடைய உடம்பில் ட்ரெஸ் எல்லாம் ஒரே பிளட்டாக ரத்தமாக கம்ப்ளைண்ட் ஆச்சு. போலீஸ்காரர்கள் அவனை விரட்டுகிறார்கள். இவன் ஓட்டமாக உயிர் தப்புவதற்கு வீட்டை நோக்கி ஓடி வருகின்றான். போலீஸ்காரர்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வருகிறார்கள். தகப்பன் பார்த்தார், பையன் ஏதோ தப்பு பண்ணி விட்டான். போலீஸ்காரர்கள் பிடித்தார்கள் என்றால் இவனை அதாவது தூக்கிலிடுவார்கள், இவனை கொலை செய்வார்கள் என்று எண்ணி உடனே மடமடம் அங்கட்டி பார்த்தார். போலீஸ்காரெல்லாம் வர்றாங்க. உடனே அவனை போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கலத்த வைத்தார். கலத்தி அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை இவர் போட்டுக்கொண்டார். அந்த இரத்தக்கரைப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸை இவர் போட்டுக்கொண்டார். போட்டுக்கொண்டு நின்றார். கதவை திறந்து வைத்துட்டு போலீஸ்காரன் ஓடி வந்த உடனே ஒன்றும் கேட்கல, ட்ரெஸ்ஸை பார்த்தா இவரை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டான். நீதானா கொலை செய்த? ஆமாயா. மகனை விடுதலை ஆக்குவதற்காக, மகன் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, மகன் செய்த குற்றத்தை நிமித்தம் அவன் அதாவது தண்டனையில் இறந்து போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது, மரித்து போகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்தார்? தன்னை அந்த குற்றவாளியாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு உடனே போலீஸ்காரர்கள் இவன் தான் அந்த குற்றவாளி என்று கொண்டு போய் அவரை தூக்கிலிட்டார்கள். மகன் பிழைத்தான். இதுதான் இயேசுவுக்கும் மனுக்குலத்துக்கும் உண்டான காரியம். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்த எல்லாருக்கும் இரண்டாம் மரணம் ஆயத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் இரண்டாம் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். இரண்டாம் மரணத்துக்காக நியமிக்கப்பட்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக, பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனை அனுப்பி, குமாரனை குற்றவாளியை போல் ஆக்கி, அவரை மனிதனைப் போல மனித சாயலில் அனுப்பி, மனிதன் செய்த எல்லா பாவத்தையும் அந்த இரத்தக்கரை போட்ட ட்ரெஸ்ஸை போட்டிருந்தது போல அந்த மனிதன் செய்த பாவத்தெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக, அக்கிரமம் செய்தவர் கொலைகாரன் என்று எண்ணப்படக்கூடிய அளவுக்கு அவர் தண்டனைக்குள்ளானார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய மரணத்தை சிந்திக்க வந்திருக்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நீங்களும் நானும் அந்த இரண்டாம் மரணத்திற்கு போகாமல் தடை செய்தது யார்? ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும் அப்படி ஆகும். மன்னிக்கிறேன், உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன். அவருடைய நீதிபரர். ஆனபடினால எதிராளி ஒருவன் உண்டு. அதாவது அவன் குற்றச்சாட்டுவதற்கு ஆண்டவர் இடம் வைக்கிறது இல்லை. ஆனபடியினால் அந்த குற்றத்துக்கு ஒருவர் அதாவது தண்டனை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனபடினால் அந்த குற்றத்தை நான் செய்தேன், அந்த குற்றம் என்மேல் சுமரட்டும், என்மேல் விளட்டும், அது நான் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அதற்காக வந்தவர். அல்லேலூயா. ஒரு தேவன் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகம் எல்லாம் அவரை கொண்டு தான், அவருக்காகத்தான் இவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தேவன் இப்ப எப்படி இருக்கார் பாருங்க. இதற்காக மனுக்குலத்தின் மேல் கொண்ட அன்பினாலே நமக்கு அந்த சுவாபம் இருக்கிறதா? நமக்கு அந்த சுவாபம் உண்டா? பிறருக்காக ஒரு நிபச்சொல்லை, பிறருக்காக ஒரு தண்டனை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோமா?
இல்லை. அப்படிப்பட்ட சுவாபம் நமக்கு இல்லையே. நாம் இப்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும், இப்படி பரலோகத்துக்கு போக முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிப்போம். இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை தியானிக்க நாம் வந்திருக்கின்றோம். அவர் சொன்ன திருவாய் மலர்ந்து சொன்ன 7 வாக்கியங்களை சொல்ல கேட்டோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது பற்றி நாம் தியானிக்கிறோம். அதுபடினால் கடவுள் அனைத்தையும் படைத்தவர். மனிதனைப் போல ஒரு உயர்ந்த மனிதனைப் போல் கூட அல்ல. அவர் ஒரு தாழ்விலே கடைசி மனிதனைப் போல ஏழையாக மனிதனாக மனித சாயலிலே அவர் வந்தார். அது மாத்திரமல்ல, பாவமறியாத அவரை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். பாவி என்ற நிலையில் அவர் வந்து அந்த பாவத்துக்கு பலி செலுத்தணும். அப்போதான் மனுக்குலத்துக்கு ஆதாம் முதல் கடைசி மனிதர்கள் வரைக்கும் உண்டான மீறுதல் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அந்த பெந்தகோஸ்தே நாளில் அந்த தேவ வல்லமை மகிமை இறங்கின போது அங்கே அந்த யூதர்கள் கேட்டாங்க பாருங்க. ஒரு கூட்டத்தார் பரிகாசம் பண்ணி கொண்டு இருந்தாலும் அங்கே ஒரு 3000 பேர் குத்தப்பட்டவர்களாய், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அங்கே கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவராகிய தேவனுடைய மகாபரிய தியாகம். அவருடைய தியாகத்தினால் இது உண்டானது என்று சொல்ல முடியும். அவர்கள் அன்றைக்கே அந்த மீட்பை பெற்று புதிய ஏற்பாட்டு சபையில் சேர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? இன்று இந்த கடைசி நாட்களில், அதாவது புறஜாதிகளாய் நாம் யூதர்களும் கிடையாது. யூதர்கள் ஆனது கிறிஸ்து மூலமாகத்தான். யூதர்கள் ஆக்கப்பட்டது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின் மூலமாகத்தான் நாம் யூதர்கள் ஆக்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. புறம்பான யூதன் அல்ல. எழுத்தின்படி உண்டான விருத்த சேதனம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படினால அது ஆவியினால உண்டாகிற விருத்த சேதனம். அந்த இது இப்ப நாம் யூதர்கள். ஆபிரகாமுடைய சந்ததிகள் யார்? கிறிஸ்துவனுடைய சந்ததிகள் யாரோ அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஏசாயா 53:12 மறுபடியும் விட்டு போனதை வாசிக்கலாம். வாசிப்போம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அநேகருடைய பாவத்தை தமது மேலே சுமந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிங்க பாப்போம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. எப்படி சுமந்தார்? தலையில் வைத்தா, தோளில் வைத்தா, எப்படி சுமந்தார்? இதை நான் தியானிக்கும் போது வானத்து பூமிக்கு நடுவாக சபிக்கப்பட்ட சிலுவையில் 3 ஆணிகளே தொங்கினார். 3 ஆணிகளை தொங்கி சுமந்தார். எவ்வளோ பெரிய காரியம்! தலையில் வைத்து சுமக்கிறது அது வருது. எவ்வளோ பெரிய சுமட்டையும் சிலர் தலையில் வைத்து சுமந்துருவாங்க, சிலர் முதுகில் போட்டு சுமந்துருவாங்க. பெரிய இந்த லோடுமேன்லாம் அப்படி சுமப்பாங்க. பெரிய மூடைகள்லாம் முதுகில் போட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் எப்படி சுமந்தார்? 3 ஆணிலே தொங்கிக் கொண்டு. எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. தேவனுக்கு அதை நாம் சிந்திக்கணும் அல்லவா? சிந்திக்க வேண்டும் அல்லவா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அவர் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். தேவனுக்கு மகிமை. சிந்திப்போம். அருமையானவர்களே, இயேசுவின் பாடு மரணங்களை நாம் தியானிக்க வந்திருக்கின்றோம். பாவத்தை பாவத்தை எப்படி சுமந்தார் கல்வாரியிலே? அது எப்படி இருக்கும்? 2 காலிலே ஒரு ஆணி, 2 கையில் ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு ஆணி, 3 ஆணி. இந்த 3 ஆணிலே தொங்கி சுமந்தார். தலையில் முள்முடி, என்ன அடி உதை, இவைகளோடு நம்முடைய பாவத்தை, மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அப்படினால் இன்று நானும் நீங்களும் இன்று நாம் ஒரு ரெஸ்டாக, ஒரு இளைப்பாறுதலாக
பாரச்சுமை இறக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அநேகருடைய அக்கிரமத்தை தம்மேல் விழப்பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு மகிமை. அவர்கள் செய்த குற்றத்துக்கு என் மேல சாட்டுகிறாங்க, அது எப்படி என்று சொல்லி அதுக்காக நாம் இவ்வளவு போராடுகிறோம் பாருங்க, இவ்வளவு போராடுகிறோம் பாருங்க. அவர்கள் தவறு செய்திருக்க என்னை குற்றவாளியாக எப்படி சொல்லலாம்? இருக்கட்டும், நானும் சொன்னேன், என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நானும் சொல்லுகின்றேன், திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன். அதாவது என்ன, என்னுடைய அண்ணன் அதாவது இந்த ரட்சிப்புக்குள்ள இந்த புனித வழிக்குள் வந்த நாள் 2 தடவை அடித்தார், அதே நாம் சுமந்தோம். அதுக்காக ஒரு இதுவும் பண்ணவில்லை. எங்கள் அம்மா ஓடி வந்தாங்க, ஐயோ அடிக்கிறேன், பரவாயில்ல அண்ணன் அடிக்கிறார், அடிக்கட்டும், சுமந்தோம். 30 வருஷமாக அவர் அந்த காரியத்தை எப்படி வைத்து சுமந்தார்னு எனக்கு தெரியாது. மனசில் அந்த பாவத்தை 30 வருஷம் கழிச்சு தேடி வந்தார். அப்படினால முதலாவது நாம் கேட்டோம், பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது என்னதென்று அறிந்திருந்தார்களானால் செய்ய மாட்டார்கள், மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். தெரியாமல் செய்யறாங்க என்கிறதுதான் நம்முடைய கருத்து. என்னால் இவ்வளவு பெரிய கோயில் இருக்கும்போது இங்கே ஒரு புதிய சபை உருவாக்கிட்டாங்க, ஒரு புதிய கோயிலை உருவாக்கிட்டாங்க என்ற இந்த ஒரே காரியம்தான். அதுக்குத்தான் அந்த காரியம், அதை நாம் சுமந்தோம். அப்புறம் அவர் தேடி வந்தார், தேடி வந்தார், வந்து கையை பிடித்து நின்று அழுதார். தேவனுக்கு மகிமை. அப்புறம் அவராகவே கேட்டார், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுங்கள் என்று சொன்னார். அவர் தொடர்ந்து வந்தார். கடந்து போன பரிசுத்தவான்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன் அல்லவா, இதே ஞானஸ்தான தொட்டியில் அன்று 100 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர் எனக்கு மூத்த 2வது அண்ணன். அவர் பாஸ்டர் என்கிட்ட அவரை தள்ளிவிட்டாங்க. நான் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவருக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். 3 தடவை பேரையும் கேட்டேன், பேர் என்ன சொன்னார். திரும்பவும் கேட்டேன், பேர் என்ன? 3வதும் கேட்டேன், சொன்னார். அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் சாட்சிகள். இதே இடம் சாட்சியாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய பாவங்களை தன்மையிலே விட பண்ணினார். அப்படினால் பெந்தெகோஸ்து நாளில் அவரை சிலுவையில் அறைய காரணமாக இருந்த 3000 யூதர்கள் அன்று ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு நம்மை ரட்சிக்கும்படியாக நமது பாவத்தை நான் செய்த, என்னுடைய பிள்ளைகள் ஜனங்கள் செய்த பாவத்தை நானே செய்தாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகின்றது. பாவம் செய்த எல்லாருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டு விட்டது. சரீர மரணம் அல்ல, ஆன்மீக மரணம். 2ஆம் மரணம், அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் அவர்களுக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு இயேசு மரித்தார் என்று எழுதியிருக்கிறது. அநேகர் மரிக்க வேண்டியதாக இருக்க, இவர் ஒருவர் மரித்தபடியினால் அநேகர் மரித்தார்கள் என்பது இதனுடைய பொருள். இவர் ஒருவரும் அநேகருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அது தன்மேல் விழப்பண்ணி அவர் மரித்து, நான் மரிக்கிறேன் அவர்களுக்காக, அவர்கள் எல்லாருக்காக நான் மரிக்கிறேன் என்று அவர் மரித்தார் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் போது இவனமாக நாம் காணலாம். வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். போதும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவனுடைய எதற்காக இருக்கிறது? நான் மரணத்துக்கு பாத்திரவானாக இருந்தேன், மரணத்துக்கு பாத்திரவட்டியாக இருந்தேன். நான் கண்ணை மூடினால் 2ஆம் மரணத்துக்கு போயிருப்பேன். ஆனபடியினால்
எல்லாருடைய அக்கிரமங்களை தாமேல் விட பண்ணி எல்லாருடைய மரணத்தையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். அவர் ஒருவர் மரித்தபடினால் எல்லாரும் மரித்ததுக்கு சமமாயிற்று. எனும் பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக அவர் மரித்து விட்டார். மரிப்பது ஆதாமின் சந்ததிகளுக்கு கொடுத்த அந்த சாப வார்த்தை, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டார், மண்ணுக்கு திரும்புவாய், அதற்கு பிறகு ஒரு மரணம் இருக்கிறது, அங்கே போவாய் என்ற சாபம் தேவனால் கூறப்பட்டது. ஆனப்படினால் ஆண்டவர் பிதாவாகி தேவன் பார்த்தார், மனுக்குள் அழிந்து போகக்கூடாது, இரண்டாம் மரணத்துக்கு போய்விடக்கூடாது, ஆத்மா மரித்து விடக்கூடாது என்று எண்ணி அவர்களுக்கு குமாரனை அனுப்பி அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தபடியினால் எல்லோரும் மரித்ததுக்கு சமம். அந்த மரணம் எல்லாருடைய மரணமும் அவருடைய மேலே ஒரே மரணமாக அவர் ஏற்றுக்கொண்டு தான் மரித்தார். அது தாமேலே விழப்பண்ணினார். தேவனுக்கு மகிமை நிலத்தை செய்தார். அப்படினால் நாம் இந்த நித்திய நரகத்துக்கு இரண்டாம் மரணத்துக்கு போகாமல் தப்பி வைக்கப்பட்டோம் என்கிறதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். கிறிஸ்துவினால் அவர் சொல்றார், கிறிஸ்துடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. யார் மரிப்பார்? யார் மரிப்பாங்களா? மறிக்க மாட்டாங்க. அடிக்கடி சொல்வேன் அல்லவா, ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிபன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஆகிவிட்டான். டாக்டர் அவனை கவுண்டிங் பார்த்தார், ரத்தம் இல்லை, ரத்தம் குறைந்து போயிட்டு, இன்னும் கொஞ்சம் எப்படியே போனாலும் மறிச்சு போயிடுவான். அப்போ அந்த பாட்டி அது வரைக்கும் என்ன அழுகிறாங்க, ஐயோ ஆண்டவரே, நான் வயசாகி சாக போகிற காலத்தில் என்ன எடுத்துடப்படாதா, என்னுடைய பேரன் வாழக்கூடிய பிள்ளை சாக போகிறானே என்று எண்ணி அவர்கள் அழுதார்கள். இப்போ டாக்டர் வந்து சொன்னார், டாக்டர் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய பிளட்டையும் செக்கப் பண்ணினார். எல்லாருடைய பிளட்டையும் செக்கப் பண்ணி எது அவனுக்கு மேட்சா இருக்குது பார்க்கறதுக்காக பண்ணும்போது ஒருவருடைய ரத்தமும் மேட்சா இல்லை, இந்த பாட்டியினுடைய ரத்தம் தான் மேட்சா இருக்கு. பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி உங்கள் பேரன் பிழைக்கணும்னா நீங்கள் ரத்தம் கொடுக்கணும், ஆனால் உங்கள் இருக்கிறதுனால ஆபத்து வரலாம், பிளட் நிறைய தேவைப்படுது என்று சொன்ன போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஆமாம் ஐயா அப்படின்னு சொன்னாங்களா? அது அவனுடைய தலையில் எழுதுகிற தலைவிதி, அவன் தலைவிதி, அவன் மறிக்க போகிறான் தான். நான் என்ன பண்ணுறது? சாக போகிற பாட்டியும் உயிர் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், வாழப்போகிற பேரனுக்காக உயிர் கொடுக்க யாரும் முன்னுக்கு வரமாட்டார்கள், எவரும் வரமாட்டார்கள். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தாரே, தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே ஆண்டவர் என் நினைக்கும் போது அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுது, என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்குது. எப்போ துதிக்கணும் அவரை போற்றணும்னு சொல்லுது, ஆராதனைக்கு போகணும்னு சொல்லுது, கிடைஞ்ச நேரங்களில் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லுது. பாவம் செய்யாமல் வாழ செய்கிறது அந்த அன்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னை ரட்சிக்க முடியாக நிரந்தரமாய் வாழ வைப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போன ஆத்மாவை பிழைக்க செய்வதற்காக இரண்டாம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்த நாம் அந்த மரணத்துக்கு விலகி நாம் உலக மரணத்துக்கு பிறகு நித்தியமாய் ஜீவிக்க ஒரு கிருபை கொடுத்தவர் இயேசு சுவாமி. அந்த அன்பு நம்ம அனைவரையும் நெருக்கியவட்டும். சுவாமி சொல்லிவிட்டார் யூதர்களிடத்தில், என்னில் பாவம் உண்டு என்று யாராவது சொல்ல முடியுமா? நான் பாவி அல்ல என்று அவர் சொன்னார். பின்ன ஏன் நான் பாவிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டேன், ஏன் மரித்தேன் என்பதுதான் நான் இப்பொழுது சுருக்கமாக கேட்ட காரியம். மனித உருவம் எடுத்து வந்ததும், அவர் அதாவது பாவத்தை சுமந்ததும், அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டது. நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு ஊட்டியாய் வந்தவரும் அவரே. அதன் மூலமாக நாம் இன்று மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், மரணத்தை பற்றி பயமற்றவர்களாக இருக்கிறோம். இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு.
என்பதை உண்டு பண்ணி தந்தவர் இயேசு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சுவாமி ஒருவர். அவருடைய அன்பு எப்பொழுதும் நம்ம நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கட்டும். அது எந்த நேரத்திலும் குறைவுகள் உண்டானாலும், வருத்தங்கள் உண்டானாலும், பகை உண்டானாலும், கைவிடப்பட்டது போல் இருந்தாலும், வியாதியானால் அந்த அன்பு நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். அந்த அன்பை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.